شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற எல்லோருடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம் எல்லோருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எல்லாம் அறிந்தவர்கள். அந்த தூதருடைய நேசத்தை பெறுவது எப்படி என்கிற ஒரு மைய கருத்தை உள்ளடக்கி தூதரை நேசிப்போம் என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பை இந்த நல்ல நேரத்தில் அன்பர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். நாமெல்லாம் இரண்டு கண் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கிற பாக்கியத்தை இழந்தவர்கள். ஆனால் நிச்சயம் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் அந்த தூதரை நாமெல்லாம் பார்க்க போகிறோம். தூதரை பார்க்கிற நேரத்தில்
அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டுமானால் அந்த தூதரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். யாரையும் ஏசுவதற்காக வேண்டியோ, யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக வேண்டியோ, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்துவதற்காக வேண்டியோ இந்த நிகழ்ச்சியோ இந்த தலைப்போ இங்கே ஏற்பாடு செய்யவில்லை. அது அவர்களுடைய நோக்கமும் கிடையாது. பொதுவாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இறை வேதத்தையும் மறுமையையும் மன்னரையையும் மறந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மறந்த இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலை கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி. நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்தித்து தூதரை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வினுடைய ரசூலை நேசிப்பதை குறித்து கேட்கிற ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நல்ல நாளில் தந்திருக்கிறான். பொதுவாகவே நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய ரசூலின் மீது அளப்பெரிய பாசம் வைத்தவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த உலகத்தின் எந்த மூளை முடுக்குகளில் யாராவது விமர்சனம் செய்தால் கூட நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறவர்கள் நாம் எல்லாம். நம்முடைய தாயை காட்டிலும், தந்தையை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், உற்றார் உறவினர்களை காட்டிலும், உலகத்து மாந்தர்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை, ஏன் நம்முடைய உயிரை காட்டிலும் நாம் எல்லாம் நேசிக்கின்றோம். தூதரை நேசிக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் எல்லாம் இங்கே வருகை இருந்திருக்கிறோம். நேசத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதில் எந்த குறையும் எந்த காலத்திலும் நாம் வைத்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினானே, அந்த தூதரோடு மறுமை நாளில் நாம் எல்லாம் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டுமானால் அந்த தூதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த முறைப்படி நாம் நேசித்திருக்கிறோமா என்றால் அங்கே சிறிய ஒரு தவறு நம்முடைய வாழ்விலே நிகழ்ந்து விட்டது. அந்த தவறை சரி செய்து இதே போல நாமெல்லாம் மறுமை நாளில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரம் பிடித்து சொர்க்கத்திலே நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி தன்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த முறைப்படி நேசித்தால் தானே மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசியுங்கள் என்று சொல்வதற்கல்ல இந்த நிகழ்ச்சி. சொல்லாமலேயே நாம் எல்லாம் நேசிக்க வேண்டும். காரணம், அவர் இல்லாவிட்டால் நமக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கமே கிடைத்திருக்காது. அவரின் மூலம்தான் அல்லாஹு தாலா நமக்கு இந்த ஹிதாயத்தை தந்தான், நேர்வழியை தந்தான், மார்க்கத்தை தந்தான். ஆகவே எந்த முறைப்படி நாம் நேசித்து மறுமை நாளில் அந்த தூதருடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டி நெறிமுறையை போதிக்கப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த நேசம் எப்படிப்பட்ட நேசம்? எதற்காக வேண்டி அந்த தூதரை நாம் நேசிக்க வேண்டும்? நேசம், பாசம், அன்பு, கருணை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நிறைய பேருக்கு நாம் கொடுக்கிறோம். பெற்ற பிள்ளைகளின் மீது தந்தையாகிய நாமெல்லாம் பாசம் செலுத்துகிறோம். அந்த பாசம் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது முழு பாசமாக இருக்கும். இரண்டாவது பிள்ளைகள், மூன்றாவது பிள்ளைகள் என்று பிறக்கிற போது முதல் பிள்ளையினுடைய பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும்.
பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் இருக்கிற பாசத்திற்கும் ஒரு வரையறை உண்டு. ஆரம்பத்தில் நேசித்த, ஆரம்பத்தில் அன்பு பாராட்டிய, ஆரம்பத்தில் செலுத்திய பாசம் மரணிக்கின்ற வரை இருக்குமா என்றால் அது காலப்போக்கில் மெல்ல மெல்ல திருமணம், அவருடைய வாழ்வு, அவருடைய சம்பாத்தியம் என்கிற வளர்ப்பு முறைக்கு ஏற்றவாறு தந்தையின் மீது செலுத்துகிற பாசத்திலும் கொஞ்சம் விட்டு வீழ்ச்சிகள் இருக்கும். சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்கிறோம், அதற்கும் கொஞ்சம் காலம் பொறுத்தால் கொஞ்சம் பாசத்திலே ஒரு தளர்ச்சி ஏற்படும். வியாபார வாடிக்கையாளர்களை எல்லாம் நாம் நேசிக்கிறோம், அதற்கும் ஒரு வரையறை உண்டு. வியாபார வாடிக்கையாளராக இருக்கிறவரை நாம் நேசிப்போம். நண்பர்களை நேசிக்கிறோம், ஆசிரியரை மாணவர்கள் நேசிக்கிறார்கள், எத்தனையோ நேசத்திற்குரியவர்களை இந்த உலகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோலவா அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிக்கிறோம்? அதுபோலவா அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாம் அன்பு பாராட்டுகிறோம் என்றால் அல்ல. இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த தாயை நான் நேசிக்கிறேன் என்றால் என்ன காரணம்? தாய் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் பாலாக மாற்றி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்தாள் என்பதற்காக வேண்டி தாயை நேசிக்கிறோம். மழை வெயில் என்று கூட பாராமல் பசியும் பட்டினியுமாக கிடந்து என்னுடைய தந்தை என்னை வளர்த்தி ஆளாக்கினார் என்பதற்காக வேண்டி என்னுடைய தந்தையை நான் நேசிக்கிறேன். என்னுடைய எதிர்கால வாழ்வுக்கு பிறகு என்னை பாதுகாப்பான் என்பதற்காக வேண்டி நாம் பெற்றெடுத்த நம்முடைய பாசத்திற்குரிய வாரிசுகளை எல்லாம் நாம் நேசிக்கின்றோம். உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, நெருக்கத்திற்குரியவர்களை என்று பாசம் கொஞ்சம் விரிவாக இந்த உலகத்தில் எல்லோரையும் நாம் நேசிக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் ஏன் நேசிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிப்பதற்கு என்ன காரணம்? அது இரத்த பந்த உறவினுடைய முறையில் வந்த நேசம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நமக்கும் உரிய தொடர்பு என்ன? இரத்த பந்த உறவல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் 2 வகையான பாசம் உண்டு. இஸ்லாத்தில் 2 வகையான நேசம் உண்டு. ஒரு நேசம் தன்னுடைய குடும்பத்தார்களை, இரத்த பந்த உறவுகளை நேசிப்பதுகிற நேசம் ஒரு நேசம். இரண்டாவது ஒரு நேசம் உண்டு, அது மறுமை நாள் வரை தொடர்கிற ஒரு நேசம். அதுதான் கொள்கைக்காக வேண்டி நேசிப்பது, இஸ்லாத்திற்காக வேண்டி நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 660வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம், நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹு தாலா 7 சாராருக்கு அரிசுடைய நிழலை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 7 சாராரில் ஒருவர் யார்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுப்பவர். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் ஏன் நேசிக்கிறோம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து வாழ்ந்திருந்தும் கூட, நாம் எல்லாம் 2 கண் கொண்டு பார்க்காமல் இருந்தும் கூட, அவருடைய பெயரை கேட்டாலே நம்முடைய நாவின் மூலம் அவருக்கு ஒரு ஸலவாத்து சொல்லுகிற அளவுக்கு ஒரு கண்ணியத்தையும் ஒரு பாசத்தையும் அன்பையும் நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அது எப்படிப்பட்ட நேசம்? அது உறவு முறையால் ஏற்பட்ட நேசம் அல்ல, அது கொள்கையின் மூலம் ஏற்பட்ட நேசம். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய தூதரை நான் நேசிக்கிறேன், இஸ்லாத்திற்காக வேண்டி என்னுடைய தூதரை நான் நேசிக்கிறேன். இந்த கொள்கைக்காக வேண்டி ஒரு மனிதரை நேசிக்கும் போது அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கின்றது. ஈமானில் முழுமை பெற்றவர்கள் யார்? ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலகத்து மாந்தர்களை காட்டிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் ஈமானின் சுவையை பெற்றுவிட்டார்கள். நான் என்னுடைய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அந்த தூதர் உருவாக்கிய ஒரு சமுதாயத்தையும் சஹாபாக்களையும் நான் நேசிக்கிறேன் என்றால், அபூபக்கர் என்கிற பெயரை நான் கேட்கும் போது ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழாரம் நான் சூட்டுகிறேன் என்றால், நான் பார்க்காத எத்தனையோ மனிதர்களை எல்லாம் அவருடைய பெயரை கேட்டவுடனே என்னுடைய உள்ளத்தில் ஒரு இனந்தெரியாத மரியாதை உருவாகிறது என்றால், அதெல்லாம் கொள்கை ரீதியாக ஏற்பட்ட உறவு. இந்த கொள்கைக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நான் நேசிக்கிற அந்த நேசம்தான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு. அந்த நேசம்தான் வலுவான நேசம். மக்காவிலே இருந்து குறிப்பிட்ட மக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்கிற பாடத்தை நாம் எல்லாம் படித்தவர்கள்.
மதீனத்து வாசிகள் அன்றைக்குத்தான் உதடு தடித்த, பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கின்ற, முடி சுருட்ட வடிவில் இருக்கிற அபிசீனியா இனத்தை சார்ந்த பிலால் அவர்களை அப்பொழுதுதான் முதலில் மதீனத்து வாசிகள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே சொத்தில் பாதி, குடும்பத்திலே பாதி, எல்லாம் பாதி பாதி என்று தூக்கி கொடுக்க என்ன காரணம்? அன்சாரி தோழருடைய வீட்டிலே அவர்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா? அவர்களுக்கு உறவு முறைகள் இல்லையா? எல்லாம் இருந்தும் மார்க்கத்திற்காக வேண்டி நேசித்தார்கள். பார்த்தீர்களா? அங்குதான் உண்மையான பாசம், உண்மையான நேசம் உண்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம் என்றால் என்ன பொருள்? அவர் நம்முடைய குடும்பத்தினுடைய உறவு முறைக்காக வேண்டி நாம் நேசிக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நேசிக்கிறேன். அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதரை எப்படி நேசிக்க வேண்டும்? நான் எப்படி வேண்டுமானாலும் நேசிக்கலாமா என்றால் அப்படி நேசிக்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படி அனுமதி கொடுக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர தாய், தந்தை, மனைவி, மக்கள், சொத்து, சுகம், உலகத்து மாந்தர்கள் அனைவர்களை காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். தான் விரும்புகிற நேசத்தை வெளிப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது நேசம் அல்ல, நீங்கள் உண்மை மூமினாக முடியாது, உங்களுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். அப்படியா யா ரசூலல்லாஹ்? என்னுடைய உயிரை காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். விரும்புகிறவர்கள் விரும்புகிற முறைப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க முடியாது. நாம் மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த உலகத்தில் நேசிக்கவில்லை. இஸ்லாத்திற்கு வெளியிலே இருக்கிற எத்தனையோ அன்பர்கள் முஹம்மது என்கிற பெயரை கேட்டாலே முகத்திலெல்லாம் ஒரு மலர்ச்சி, ஒரு இனம் தெரியாத ஒரு மரியாதை எல்லா மதத்தவர்களும் கொடுக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவேதான் சமீபத்தில் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் 4-5 மனிதர்களுக்கு சிலை வைத்தார்கள். அந்த சிலை வைப்பதற்கு காரணம், இணையதளங்களிலும் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் நாம் படிக்கும்போது, உலகத்தில் நீதமான சட்டத்தை மனித சமுதாயத்திற்கு வழங்கிய தலைவர்களில் முதன்மையானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உருவத்தை வைத்தார்கள் அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில். இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா, கேவலப்படுத்துகிற நிகழ்ச்சியா? அமெரிக்கா என்பவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு சிலை வைக்கிறார்கள், மனிதர்கள் வணங்குவதற்கல்ல. வருகிற ஆட்சியாளர்களும் நீதிபதிகளும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நீதமான ஆட்சியை தந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் உருவச்சிலை வைத்தார்கள். சந்தோஷப்பட வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த சிலையை அப்புறப்படுத்த பாடுபட்டார்கள். இறுதியில் அது அப்புறப்படுத்தப்பட்டது. அப்படியானால் நேசிக்கிறோம் என்கிற பெயரில், பாசம் செலுத்துகிறேன் என்கிற பெயரில் வரம்பு மீறுவதை இஸ்லாமியர்களாகிய நாமும் அனுமதிக்க முடியாது, அல்லாஹ்வும் அனுமதிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நேசிப்பது? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆருயிர் தோழர், வெளிநாடுகளுக்கெல்லாம் வியாபார நிமித்தமாக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு, அப்படி சுற்றுப்பயணம் செய்யும் போது நாட்டிலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக நாட்டிலே இருக்கிற குடிமக்கள் எல்லாம் பல்வேறு வகையில் மரியாதை செலுத்துகிறார்கள். தலை குனிந்து மரியாதை செலுத்துகிறார்கள், கூடி குறுகி மரியாதை செலுத்துகிறார்கள். காலிலே விழுந்து கூட ஒரு சில மக்கள் மரியாதை செலுத்துவதை முஆத் பின் ஜபல் அவர்கள் பார்த்துவிட்டு அங்கேயே அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை தென்படுகிறது. நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை போய் மதீனாவிலே பார்த்து அவருடைய காலிலும் விழுந்து நான் மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவருக்கு ஏற்படுகிறது. மதீனா வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் வந்து காரியத்தை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு மரியாதையாக பார்த்தாரா அல்லது வரம்பு மீறிய செயலாக பார்த்தார்களா? முஆத் பின் ஜபலே, இந்த தலை இந்த பூமியில் சாய்க்கப்பட வேண்டுமானால் அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்கிற ஒரு அனுமதி இஸ்லாத்தில் இருக்குமேயானால் பெண்களை அழைத்து கணவன்மார்களுடைய காலிலே நான் விழச் சொல்லுவேன்.
ஆனால் இஸ்லாத்தில் எங்கும் அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் உமர் அவர்கள் நேசிக்கின்ற விதத்தை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்துகிறார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேசிக்கின்ற விதத்தை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்துகிறார். சஹாபாக்கள் ஒரு சில நேரங்களில் ஆர்வத்தோடு பேசும்போது, பல்வேறு வகையில் அல்லாஹ்வுடைய ரசூலை உயர்த்தி பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டிலும் என்னை புகழ்ந்து பேசாதீர்கள். மீன் வயிற்றில் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு சிறை வைக்கப்பட்ட ஒரு நபி, அவரை விடக்கூட என்னை சிறப்பித்து நீங்கள் பேசக்கூடாது. மக்களை திருத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து வழிகட்டு போனதை போல நீங்கள் வழிகட்டு விடாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் திருத்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஒரு காரணம் உண்டு. மரியாதை என்கிற வயிறில் மனிதன் வணங்க ஆரம்பிப்பான், பிறகு வழிபாட்டு பொருளாக கருதுவான், பிறகு ஏகத்துவத்திற்கே பாதிப்பு வந்துவிடும். ஆகவேதான் இன்றைக்கு கூட நம்முடைய மனித சமுதாயத்தில் ஒரு இறை தூதருக்கு, ஒரு இறை தூதருடைய தாய்க்கு இன்றைக்கு உருவம் உண்டு. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து ஒரு உருவத்தை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இறை தூதர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்றைக்கு உருவம் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காரணத்தினால்தான் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் தன்னை வணங்கிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கென்ன ஓவியம் வரைகிறவர்கள் இல்லையா? அன்றைக்கென்ன சிற்பங்களை சிற்பிகளாக வடிவமைக்கிறவர்கள் அன்றைக்கு இல்லையா? லாத்து உஸ்ஸா போன்ற எத்தனையோ தெய்வங்களுக்கெல்லாம் உருவங்களை 360 சிலைகளை மக்காவிற்குள் கொண்டு வந்து வைத்த அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு உருவமாக வடிப்பதற்கு கொஞ்சம் நேரம் போதும். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவ வழிபாட்டை ஒழிப்பதுதான் தன்னுடைய லட்சியம் என்பதை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டுவதற்காக வேண்டி இறுதி தூதராக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகமே இன்றைக்கு வியந்து பார்க்கிறது. உலகத்தில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீமும் முஹம்மது என்கிற பெயரை கேட்டாலே ஒரு மரியாதை செலுத்துகிற அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் 2 கண் கொண்டு பார்க்காமலேயே அல்லாஹ்வுடைய ரசூலை எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த மக்கள் தாங்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த தூதருக்கு இந்த உலகத்தில் ஒரு உருவமே கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு சாறை சாறையாக எல்லோரும் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அப்படியானால் பிற மதத்தவர்கள் அல்லாஹ்வுடைய நேசிப்பதை நேசம் என்று சொல்லலாமா? குடும்ப உறவினர்கள் பாசத்தையும் நேசத்தையும் இந்த உலகத்திலே செலுத்தி எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டி நேசம் செலுத்தி வருகிறோமே, அது போன்ற நேசமா என்றால் அதுவும் நேசம் அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்களும் நானும் நேசிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன? இறந்த பிறகு அந்த தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதானே லட்சியம். அந்த லட்சியத்தை எப்படி அடைவது? அந்த தூதரை யார் அனுப்பினானோ அந்த அல்லாஹ் சொல்லுவான், அந்த தூதரை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் அப்படி நேசியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசிக்க சொன்னார்களோ அப்படி நீங்களும் நானும் நேசிக்க வேண்டும் என்பதை விளக்குகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். நம்முடைய பேச்சை கேட்காத வெறுப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாய மக்கள் நிறைய பகுதிகளில் இருப்பதைப் போல இங்கும் இருக்கலாம். அவர்கள் மீது எங்களுக்கு எந்த ஆத்திரமும் கிடையாது, கோபமும் கிடையாது. நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நிதானமாக நெஞ்சிலே கை வைத்து மறுமையை பயந்து கொஞ்சம் செவிகளை தாழ்த்தி இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு காலத்தில் நாங்களும் இருந்தோம். இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லாத கூட்டம், மேலாது விழா நடத்தாத கூட்டம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காத கூட்டம் என்று எங்களுக்கும் ஒரு காலத்திலே சொல்லித் தந்தார்கள். நம்பினோம். இது போன்ற கூட்டங்களை முதல் வரிசையிலே நின்று கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் மெல்ல மெல்ல திருக்குரான் தமிழிலே வெளிவந்தது. நபிமொழிகள் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் வெளிவந்தது. என்ன சொல்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு திருக்குரானுடைய ஆயத்தை எடுத்து பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்மொழிகளை படித்து பார்த்தோம். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கினார்களே, அந்த சமுதாயம் சொர்க்கவாசிகளாக பூமியில் நடமாடினார்களே, அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நேசித்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு, உரசி பார்ப்பதற்கு ஹதீஸ் கிதாபுகள் தமிழிலே வெளிவர ஆரம்பித்த உடனே நாம் எதிர்ப்பது நியாயமல்ல என்பதை புரிந்த பிறகுதான் அதை ஆதரித்து நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிப்பது?
அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு தூதரை அனுப்பிவிட்டு அந்த தூதரை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 3வது அத்தியாயத்தின் 164வது வசனம், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களிலிருந்தே அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியதின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறான். வானத்திலே இருந்து பெய்கிற மழை முதற்கொண்டு பகல் நேரத்தில் வெளிச்சம் தருகிற சூரியன் வரை, இரவு நேரத்தில் வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரம் முதற்கொண்டு சந்திரன் வரை, சுவாசிக்கின்ற காற்று முதற்கொண்டு இந்த உலகத்தில் எத்தனையோ உபகாரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி வழங்கி இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்காக உங்களிலிருந்தே அல்லாஹ் ஒரு தூதரை தேர்வு செய்து உங்களுக்கு அனுப்பினான். பார்த்தீர்களா? அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரம் என்று அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 164வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர் எதற்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்தார்? வெறுமனே இருட்டறையில் அமர்ந்து அவருடைய பெயரை உச்சரித்து நாமமாக பாடி புகழாரம் பாடுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர் அனுப்பப்பட்டது. 65வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ரசூலன் யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி. அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை இறை விசுவாசிகளுக்கு விளக்கி கூறுவதற்காக அல்லாஹ் இந்த தூதரை அனுப்புகிறான். முபையினாத்தின் லியுஹ்ரிஜல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இருள்களிலே இருந்து வெளிச்சத்திற்கு இந்த மக்களை அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தூதரை அனுப்புகிறான். ஒரு வேதத்தை கொடுத்து அனுப்புகிறானாம். அந்த வேதத்தை அவர் உங்களுக்கு விளக்குவாராம். அந்த விளக்குகிற தன்மை எப்படி இருக்கும் என்றால், இருள்களில் இருக்கிற, அறியாமையில் இருக்கிற மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துகிற பணியை செய்வதற்கு நான் அந்த தூதரை அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆம், 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாகவே சொல்லுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். இந்த தூதர் வருவதற்கு முன்னால், இந்த வேதம் வழங்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் எல்லாம் நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்தீர்கள். குரோதத்தால், வெறுப்பு உணர்வால், சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட்டு ஜென்ம பகைமையோடெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள். நான் தான் உள்ளத்திலே இருக்கிற குரோதங்களை எல்லாம் அகற்றி மக்காவிலே இருக்கிறவர்களை மதீனாவில் நேசிக்க வைத்து, மதீனாவில் இருக்கிறவர்களை எல்லாம் மக்காவிலே நேசிக்க வைத்து, குரோதங்களையும் வெறுப்பு உணர்வுகளையும் அகற்றி உங்களை எல்லாம் நான் தான் சகோதரர்களாக மாற்றினேன். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் இருந்த உங்களை நான் தான் சொர்க்கவாசிகளாக மாற்றினேன். என்னுடைய நியாமத்தை நீங்கள் நினைத்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் தூதரை அனுப்பியதாக சொல்கிறான்? இருள்களிலே இருந்து மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர, இறை வசனத்தை மக்களுக்கு அழகுபட விளக்கி நடைமுறைப்படுத்தி காண்பிக்க, நரகத்திலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்ற. அப்படியானால் அந்த தூதரை நாம் நேசிக்கிற விதத்தை அல்லாஹு தஆலா அழகாக நமக்கு சொல்லிவிட்டான். பாசமும் நேசமும் உங்களுடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் என்கிற நேசம்தான் அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிக்கிற உண்மையான நேசம். என்னுடைய தூதரை அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வினுடைய அருள்கொடையாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, உலகத்துக்கு அருள்கொடையாக இந்த தூதரை நான் அனுப்பினேன் என்று அந்த தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்றி அந்த தூதரை நான் நேசிக்க வேண்டுமா, அல்லது அந்த தூதர் எவைகளையெல்லாம் இஸ்லாம், மார்க்கம், நரகத்திற்குரிய காரியம், சொர்க்கத்திற்குரிய காரியம் என்று அழகுபட இந்த மனித சமுதாயத்தில் 23 ஆண்டு காலம் நபி என மிகப்பெரிய ஒரு நபித்துவத்தை தாங்கி மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு சமுதாயத்தோடு வாழ்ந்து போதனை செய்தார்களே, அந்த போதனைகளை எல்லாம் என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றாமல், தொழாமல், நோன்பு வைக்காமல், கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்து, தவறான அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அமைத்து, வருடத்திற்கு ஒரு முறை அங்குமிங்குமாக கூட்டங்களில் பங்கெடுத்து தூதரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கம் செல்ல முடியுமா என்கிற நியாயத்தை கேட்க புறப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். இது நியாயமா என்று கேட்க புறப்பட்ட கூட்டம். யாரும் அல்லாஹ்வுடைய ரசூலை இங்கே நேசிப்பதே கிடையாது என்று சொல்ல வந்த நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி.
நேசம் பாசத்தையும் கொஞ்சம் முறைப்படுத்தி நாம் நேசிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு கூட்டம் இந்த கூட்டம். ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மேலும் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்புகிறான். அந்த தூதருக்கு முன்னால் இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட தூதர் யாருக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்? முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் மட்டும் உரிமை கொண்டாடுகிற தூதர் அல்ல. மக்காவில் அனுப்பப்பட்ட காரணத்தினால் அரபு பேசுகிற மக்களுக்கு மட்டும் சொந்தமான தூதர் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தின் 158வது வசனம், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. மனிதர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்கள். மனிதர்களே, உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்துவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தூதர், புத்தர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தூதர். இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களானாலும் யூதர்களானாலும் சீக்கியர்களானாலும் மதத்தை பின்பற்றுகிறவர்களானாலும் பின்பற்றாதவர்களானாலும் யாராக இருந்தாலும் குல் யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, எல்லா மதத்தை சார்ந்த மனித சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் தான் இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. மேலும் 34வது அத்தியாயம் 28வது வசனம், ஒமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரம் வனதீரா. உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர். அந்த தூதர் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முஸிரன் வ நதீரா. இவர் அல்லாஹ்வினுடைய அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இந்த தூதர் ஒரு நற்செய்தியாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் விருப்பப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இந்த தூதரை அல்லாஹ் அனுப்பியதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த தூதர் நம்மிடத்திலே உயிரோடு இந்த மனித சமுதாயத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்ற அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி நாம் அன்பு பாராட்ட வேண்டும்? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எவ்வளவு அழகுபட அந்த தூதருடைய குணாதிசயங்களை எல்லாம் சொல்லுகிறான். எவ்வளவு அழகுபட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விவரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு சிலாகித்து சிறப்பித்து போற்றி உயர்த்தி பேசுகிறான் என்பதை விளக்குவதற்கு ஒரு சில ஆயத்துகளை உங்களுக்கு நான் மேற்கோள் காண்பிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? என்னுடைய நண்பர் என்று சொல்லுகிறான். அந்த தூதருடைய குடும்ப வாழ்வையே நமக்கு ஒரு ஹஜ் என்கிற கிரிகையாகவே அல்லாஹ் மாற்றிவிட்டான். அந்த தூதரின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற பாசம், அவர் தனி மனிதர் அல்ல, ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பானவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் கூட எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ அருள் புரிந்தாயோ, பர்க்கத்து செய்தாயோ, அதே போல எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல், என்னுடைய தந்தை என்று சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொன்ன அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்கிற ஒரு துவா 26வது அத்தியாயத்தின் 87வது வசனம், வல துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். அல்லாஹ், அந்த கியாம நாளில், மறுமை நாளில் என்னை நீ இழிவுபடுத்தாதே யா அல்லாஹ் என்று ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், மறுமையில் என்னை இழிவுபடுத்தாதே என்று. ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ. இந்த தூதரையும் இந்த இறை நம்பிக்கையாளர்களையும் மறுமை நாளில் நான் இழிவுபடுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அங்கே ஒரு தூதர் இழிவுபடுத்தாதே என்று பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்வே முந்திக் கொண்டு சொல்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு. 39வது அத்தியாயம் 38வது வசனம், குல் ஹஸ்பி அல்லாஹு அலைஹி தவக்கலுல் முத்தவக்கலூன். நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன், அவன்தான் எனக்கு போதுமானவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், மக்களுக்கு போதிக்கிறார். ஆனால் அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின்
64வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுகன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மனித்தபஅக மினல் முஃமினீன். நபியே, உங்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே ஒரு இறை தூதர், எனக்கு என்னுடைய ரப்பு தான் எனக்கு எல்லா பொறுப்புகளையும் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நான் அவனையே சார்ந்திருக்கிறேன் என்று ஒரு இறை தூதர் சொல்கிறார். அல்லாஹ் இந்த தூதரை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் போதுமானவன், இறை விசுவாசிகளுக்கு நான் உங்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். மேலும் 14வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ், வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதுல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலே இருந்து நீதான் யா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பிரார்த்தனை செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 33வது அத்தியாயம் 33வது வசனம், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். தூதரே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் அல்லாஹ் அசுத்தத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதர் பரிசுத்தத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். இந்த தூதரை அல்லாஹ் சொல்கிறான், நான் பரிசுத்தப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் 20வது அத்தியாயம் 25வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். கால ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி. அல்லாஹுவே, என்னுடைய உள்ளத்தை நீ விரிவுபடுத்தியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அலம் நஸ்ரஹ லக சத்ரக். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கி விட்டானே என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். இப்படி ஏராளமான சிறப்பு அம்சங்களை தாங்கி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த சமுதாய மக்கள் அந்த தூதரை எப்படி நேசித்தார், அந்த தூதர் அந்த மக்களை எப்படி நேசித்தார் என்பதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகளில் மிக தெளிவாக மிக விளக்கமாக அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்து காண்பித்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை நம்முடைய கையிலே உண்டு. அப்படியானால் இந்த உரையினுடைய சாராம்சம், நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க வேண்டும். நேசம் வெறுமனே வேஷமாக இருந்து விடக்கூடாது. அந்த நேசித்த மனிதரோடு அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமை நாளில் நீங்களும் நானும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் அந்த தூதரை நேசிப்பதற்கு, அந்த தூதரின் மீது அன்பு பாராட்ட புறப்பட்ட மக்களையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தி நேசிக்க சொன்னார்கள் என்பதை திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விவரித்து சொல்கிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே மக்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் அவரோடு சேர்ந்து குடும்பம் நடத்திய உங்களுக்கு அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஏதாவது ஒரு அதிசயமான சம்பவங்கள் உண்டுமா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் ஃபஜ்ர் வரை அழுது கொண்டே தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்! அல்லாஹ்வுடைய தூதரால் ஒரு சமுதாயம் வார்த்தெடுக்கப்பட்டு சொர்க்கத்து வாசிகளாக இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களை மட்டும் நேசிக்கவில்லை, வருகிற தலைமுறையாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களையும் இந்த சமுதாயம் நேசித்த தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் வரை அழுது கொண்டே தொழுதார்கள். ஆனால் அந்த ஃபஜ்ர் வரை அவர் ஒரே ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே தொழுதார்கள். அவருடைய இந்த அழுகையை பார்த்து நானே பயந்து போய்விட்டேன். அந்த அழுகை ஒரு கட்டத்திலே நிப்பாட்டப்பட்டது. நடந்த நிகழ்வை நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க அன்றைக்கு அழுது கொண்டே ஓதிய ஒரு வசனம் திருக்குர்ஆனில் 5வது அத்தியாயத்தின் 118வது வசனம். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விசாரிக்கிற போது அவர் சொல்லுகிற பதிலோடு சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வார்த்தையை சொல்கிறார், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வே, நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான்,
நீ அவர்களை மன்னித்தால் நீ மிகப்பெரிய பாக்கியவான், மிகப்பெரிய ஞானமுள்ளவன் என்று இதே வார்த்தையை திரும்ப திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் நீ தண்டித்தால் அவர்கள் எல்லாம் உன்னுடைய அடிமை, தண்டிக்கிற உரிமை உனக்கு உண்டு, நீ மன்னித்தால் நீ மிகப்பெரிய கிருபையாளன் என்று சொல்லி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே அந்த தொழுகையை தொழுகிறார். அவர் அழுதற்குரிய காரணத்தை அறிகிற அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஏன் அழுகிறார் என்று கேட்க சொல்லுகிறான். வந்தவர், முகம்மதே தலையை உயர்த்துங்கள், அழுகைக்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் என்று அழகுபட சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப சூழலை 3 நாளெல்லாம் தொடர்ந்து அடுப்பெறிந்த வரலாறு கிடையாது. ரொட்டியும் பேரித்தம்பழம் தண்ணீரும் தான் அவருடைய அடிப்படையான உணவு. அந்த உணவு கூட தொடர்ந்து உண்ட சரித்திரம் கிடையாது. வீட்டிலே விளக்கேற்ற எண்ணெய் இல்லாத குடும்பம், சுவர் குட்டையான குடும்பம், வீடு குறுகலான வீடு, அணிகிற ஆடை மாற்று ஆடை கூட கிடையாது. அப்படி ஏழ்மையும் பசியும் பட்டினியுமாக உலகத்தில் வாழ்கிற ஒரு தூதர் இரவு பகலாக ஃபஜ்ரிலே கடந்து வானவரை அல்லாஹ் அனுப்பி கேட்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதாரே. யாருக்காக? தன்னுடைய குடும்பத்தினுடைய ஏழ்மை நிலையை சொல்லவா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் வந்தவுடனே கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மறுமையில் என்னுடைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன? மறுமையில் என்னுடைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எனக்கு இப்பொழுதே தெரிந்தாக வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குறையை சொன்னார்கள். அல்லாஹ் பதில் சொல்கிறான், முஹம்மதை சமாதானப்படுத்துங்கள், அவருடைய சமுதாயத்திற்கு மறுமையில் அநீதி இழைக்கப்படாது. ஜிப்ரீல் வந்து சொன்ன பிறகுதான் அழுகையே நிப்பாட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வைத்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு நேசித்தார்கள்? மஸ்ஜித் நபவியை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இரவு நேரத்தினுடைய நடுநிசி பொழுது இறந்து போய் விடுகிறார்கள். கடுமையான குளிரான நேரம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை எழுப்பி அவருக்கு ஏன் சிரமம் கொடுப்பானேன் என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த பெண் மையத்தை அடக்கி குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை தோழர்கள் எல்லாம் நின்று தொழுது அடக்கி விடுகிறார்கள். காலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்தால் பெண்மணியை காணவில்லை. எங்கே அந்த பெண்மணி என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி நேற்றிரவு இறந்து விட்டார்கள், ஏன் என்னை எழுப்பவில்லை? யா ரசூலல்லாஹ், அது குளிர் நேரம், ஆகவே உங்களை எழுப்பாமல் நாங்களே அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டு அந்த மையவாடிக்கு சென்று அந்த மையவாடிக்கு அருகில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்மணிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு சொன்னார்கள், நான் உயிரோடு வாழும் காலமெல்லாம் என்னுடைய பிரார்த்தனை இந்த சமுதாயத்திற்கு தேவை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நம்மளை நேசித்த அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் மறக்கலாமா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்த நாம் நம்மை இப்படியெல்லாம் இந்த பூமியில் நேசித்த அந்த தூதரை நம்முடைய வாழ்வில் நம்முடைய இஷ்டப்படி நேசிக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃபினுடைய பயணம், சுப்ஹானல்லாஹ், பலமுறை நீங்கள் பயான்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். தாயிஃப் நகர மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஓட ஓட அடித்தார்கள். காலடி எடுத்து வைக்கிற இடங்களிலெல்லாம் இரத்தத்தினுடைய சுவடுகள் இருந்ததாக வரலாறுகள் பதிவு செய்திருக்கிறது. அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டு ஒரு தூதருடைய மேனியிலே இருந்த இரத்தம் இந்த பூமியில் சொட்டியவுடனே அல்லாஹு தஆலா வானவர்களை அனுப்புகிறான். அடிமையும் தன்னுடைய வளர்ப்பு மகனுமாகிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு தோட்டத்திலே போய் அமர்கிறார்கள் மிகுந்த வேதனையோடு. கல்லெறியை தாங்கி உடம்பிலே ரத்தம் பீரிட்டு அந்த சிவந்த மேனியில் வடிவதை பார்த்து ஸைத் அவர்கள் தாரை தாரையாக அழுகிறார்கள். அல்லாஹு தஆலா வானவர்களை அனுப்பினான். வானவர்களை எதற்காக வேண்டி அனுப்பினான்? அந்த நபிமொழியை பார்த்தால் நீங்கள் அதிர்ந்து போய் விடுவீர்கள். வந்த வானவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் யார் தெரியுமா? இந்த பூமியிலே இருக்கிற இந்த மலைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் நாங்கள். தாயிஃப் நகர மக்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் பார்த்து விட்டான். ஆகவே அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு அனுமதி கேட்க சொல்லி இருக்கிறான். என்ன அனுமதி? நீங்கள் அனுமதி அளித்தால் இந்த தாயிஃபை சுற்றி இருக்கிற மலைகளை எல்லாம் பெயர்த்து அந்த மக்களின் மீது போட்டு அந்த மக்களை பழிவாங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுபட சொன்னார்கள், இந்த மக்களுக்கு பிறகு வருகிற சந்ததிகளாவது இந்த மார்க்கத்தை ஏற்பார்கள், நான் அதற்காக வேண்டி வந்தவனல்ல என்று சொன்ன ஒரு தூதரை நம்முடைய வாழ்விலே மறக்கலாமா? இந்த உலகத்தில் சினிமா நடிகர்களும் சினிமா கூத்தாடிகளும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் நமக்கு ரோல் மாடல். நாமெல்லாம் முஸ்லீம். யார் நமக்கு முன்மாதிரி? லக்கது கானலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மறுமையையும் அல்லாஹுவையும் நம்பிய மக்களுக்கு
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த தூதருடைய அன்பையும் நேசத்தையும் பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்ன? அந்த தூதரை இந்த துனியாவில் மட்டும் நேசித்தால் போதாது, அந்த தூதரும் நம்மை நேசித்து அந்த தூதரையும் நாமும் நேசித்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்வதென்பதற்கு இலக்கணம் சொல்லித் தந்தவர்கள் சஹாபாக்கள். நம்மை விட கோடி 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 மடங்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம். நாமெல்லாம் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வையும் மறுமையையும் மன்னரையும் மரணத்தையும் நாமெல்லாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பின்பற்றுகிறோம்? பள்ளிக்கு சென்றால் தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். வியாபாரத்தில் பின்பற்றுகிறோமா? இல்லை. ரமலானுடைய மாதம் வந்தால் இரவு முழுக்க பகல் முழுக்க 13.5 மணி நேரம் பட்டினி கிடந்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறோம். அதன்படி மார்க்கத்தின்படி நாம் திருமணம் முடிக்கிறோமா? இல்லை. இபாதத்துகளுக்கு ஒரு மார்க்கம், வெளியே நம்முடைய சொந்த வாழ்வில் வேறொரு நிலைப்பாடு. சொந்த வாழ்வில் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது கிடையாது. பள்ளியிலே பின்பற்றுகிறோம், ஹஜ்ஜுக்கு சென்றால் பின்பற்றுகிறோம், ரமலானுடைய மாதம் வந்தால் பின்பற்றுகிறோம். இப்படி நமக்கு தேவையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம், நமக்கு தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லை என்று கருதி தூதரை ஒதுக்கி தள்ளுகிறோமே, அதற்கு அல்லாஹ் தூதரை அனுப்பவில்லை. ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹ்தூஹு ஒமா நஹக்கும் அன்ஹு ஃபன்தகு. என்னுடைய தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே. அப்படி நம்முடைய வாழ்வில் அந்த தூதரை பின்பற்றி நாம் நேசிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டாமா? ஒரு நடுநிசி பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தஹஜ்ஜுத் தொழுகையை ஃபஜ்ருக்கு முன்னதாக எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் அவர் மட்டும் எழுந்து தொழுவார். இரவினுடைய கடைசி நேரம். ஏன் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு செய்கிறார்கள்? அப்பொழுதுதான் அல்லாஹ் அரிசிலே இருந்து கீழே இறங்கி வந்து, வேண்டுபவர் இல்லையா வேண்டுதலை நிறைவேற்றுவேனே, கேட்பவர் இல்லையா கேட்பதை கொடுப்பேனே, பாவ மன்னிப்பு தேடுபவர் இல்லையா அவர்களை மன்னிப்பேனே என்று அல்லாஹ் சொல்லி அரிசிலிருந்து கீழே இறங்கி வருகிற அந்த தஹஜ்ஜுடைய ஃபஜ்ருக்கு முன்னதாக இருக்கிற கடைசி நேரம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுவது வழக்கம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டிலே தொழுவதற்காக வேண்டி எழும் பொழுது வீட்டுக்குள் பாத்திரத்துடைய சப்தம். மனைவிமார்களை அழைத்து கேட்டார்கள் என்ன சப்தம் என்று. உடனே ஒரு நபித்தோழருடைய சப்தம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதிலே விழ, யார் ரசூலல்லாஹ், நான் தான் உங்களுக்காக ஒது செய்ய தண்ணீர் ஏற்பாடு செய்ய நான் முன்னரே எழுந்தேன் என்று அந்த தோழர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நீண்ட காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் சம்பளம் வாங்காத மரியாதை நிமித்தமாக சொர்க்கத்தில் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பணிவிடை செய்கிற தோழர் அந்த தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி கேட்டால், பொதுவாகவே சஹாபாக்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத மனோபாவம் உடையவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அரசாங்க சொத்தில் உஹது மலை அளவுக்கு கஜானாவில் நிரம்பி சொத்துகள் வழிந்த நேரம், எல்லா பகுதிகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பாளிகளை நியமித்துக் கொண்டிருந்த நேரம், நடுநிசி பொழுது ஒரு தூதரிடத்திலே ஒரு தோழரிடத்தில் தூதர் கேட்கிறார், ஏதாவது வேண்டுமானால் கேளுங்களேன் தருகிறேன். ஆமாம் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒன்று வேண்டும். என்ன வேண்டும்? உங்களோடு சொர்க்கத்தில் இதே போல நெருக்கமாக இருக்க வேண்டும். இதே போல எப்படி இந்த கண் கொண்டு நான் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தவுடனே பார்த்து விடுகிறேனோ, எப்படி உங்களோடு பேச வேண்டும் என்று முடிவு செய்தவுடனே நான் பேசுகிறேனோ, எப்படி உங்களுடைய அனைத்து வகையான குடும்ப வாழ்விலும் பங்கெடுத்து அழும் பகலும் 24 மணி நேரமும் உங்களை விட்டு பிரியாமல் ரன் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேனே, இதே போல யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்திலும் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி சொல்ல என்ன காரணம்? சொர்க்கம் என்பது ஒன்று அல்ல, சொர்க்கம் என்பது 100 படித்தரங்களை கொண்டது. நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து, சுகதாக்களுக்கு தனி அந்தஸ்து. இஸ்லாத்தில் யாரெல்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபட்டு உழைத்து சொர்க்கவாசிகளாக உலகத்தில் வாழ முடிவு செய்தார்களோ அவர்களுடைய தக்குவா இஹ்லாஸ் அமல்களுக்கு ஏற்றவாறு சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உண்டு. நபிமார்கள் எல்லாம் சொர்க்கத்திலே ஓர் இடத்திலும் நாம் வேறு இடத்திலும் பிரிந்துவிடக்கூடாது என்பதில் அந்த தோழருடைய கவனத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த தோழர் சொல்லவில்லை, சொர்க்கத்திலும் உங்களோடு இதுபோன்று நெருக்கமாக இருக்க வேண்டும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள்? ஒரு தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு தோழர் தன்னோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். எதை செய்தால் என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த தூதர் அவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில் சொல்லி இருப்பார்?
ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் பள்ளியை அலங்கரித்து எனக்காக வேண்டி பிறந்த தின விழா கொண்டாடுகிற எல்லோரும் என்னோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி பிறந்த தின விழா கொண்டாட முடிவு செய்தால் இந்த பூமியே தாங்காது, இந்த உலகமே தாங்காது. காரணம், நமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு டிசம்பர் மாதம் வந்தால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், உலகத்தையே திரட்டி வைத்துக் கொண்டு. அதுபோல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு பிறந்த தின விழா கொண்டாடுவது மார்க்கம் என்று இருக்குமேயானால், அதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தால் மதீனா நகரமே களை கட்டி இருக்குமே. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய சொந்த வாழ்வில் 23 ரபியுல் அவ்வலை சந்தித்தாரே, கடைசி ரபியுல் அவ்வலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சந்திக்காமல் மரணித்தார் என்று சொன்னால் கூட 22 ரபியுல் அவ்வலை அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தித்தார். அந்த 22 ரபியுல் அவ்வலில் பிறை 12இல் மஸ்ஜித் நபவியை அலங்கரித்து என்னுடைய பிறந்த தின விழாவை மதீனாவிலே இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் காய்ந்த பேரித்தங்கனியாவது கொடுத்து அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்தால் என்னோடு நீங்கள் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, என்னோடு நீங்கள் மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூதை அதிகம் செய்யுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்க வழிபாடு செய்யுங்கள், அப்பொழுதுதான் சொர்க்கம் செல்ல முடியும். ஆட்களின் மூலம் சொர்க்கம் செல்ல முடியாது, அமல்களின் மூலம் தான் சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹுவை ஆட்களின் மூலம் நெருங்க முடியாது, அல்லாஹுவைக்கு நல்ல நல்ல அமல்களை செய்ததால் அல்லாஹுவை நாம் நெருங்க முடியும். அழகுபட சொன்னார்கள், சுஜூதை கொஞ்சம் அதிகம் செய்யுங்கள். அவர் மட்டுமல்ல, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாருங்கள் அழுது கொண்டே வருகிறார், தேம்பி அழுது கொண்டே வருகிறார். யா ரசூலல்லாஹ், அவர் அழுவதை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல், சௌபானே என்ன பிரச்சனை, உடலில் ஏதாவது நோவா, குடும்பத்தில் யாருக்காவது சுகவீனமா, தாங்க முடியாத கஷ்டமா, துன்பமா, பொருளாதார நெருக்கடியா, என்ன காரணம், ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் பகல் உணவு உண்டு விட்டு வீட்டிலே அமர்ந்தேன், திடீரென ஒரு யோசனை வந்தது, என்னால் தாங்க முடியவில்லை, ஆகவே நான் அழுகிறேன் என்று காரணத்தை சொல்கிறார். ஏன் அழுகிறார், என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இந்த பூமியில் உங்களோடு வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். பார்க்கிற பாக்கியம், உறவாடுகிற பாக்கியம், அன்பு செலுத்துகிற பாக்கியம், தோளோடு தோழமை கொள்கிற பாக்கியம், உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தந்தான். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் நானோ எனக்கு முன்னால் நீங்களோ மரணித்து போய்விட்டால் மறுமையில் யா ரசூலல்லாஹ் உங்களை நான் எங்கே வந்து தேடுவது? ஆதம் நபியிலிருந்து உலகம் அழிகிற நாள் வரை அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து மரணிக்க செய்ய போகிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், எல்லோரும் அல்லாஹ் அந்த நாளில் நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் உங்களை எங்கே வந்து தேடுவது யா ரசூலல்லாஹ்? நீங்கள் எல்லாம் நபிமார்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள், நாங்கள் எல்லாம் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் நாடி நரகத்திலே போட்டால் நாங்கள் நரகத்திலும் நீங்கள் சொர்க்கத்திலும் இருப்பீர்கள், பிரிந்து விடுவோமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் நாடி எங்களுக்கு சொர்க்கத்தையே தந்தாலும் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் அந்தஸ்திலே இருப்பீர்கள், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் தாளான பகுதியில் இருப்போம், சொர்க்கத்திலே பிரிந்து விடுவோம் யா ரசூலல்லாஹ், உங்களை எங்கே வந்து தேடுவது? அப்படி அல்ல, சொர்க்கத்திலும் உங்களோடு ஒன்றாக நாங்கள் இருக்க வேண்டும், அந்த கவலைதான் என்னை அழுக வைத்தது என்று சொன்னார்கள் அந்த தோழர். உடனே அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உலகம் அழிகிற நாள் வரை எந்தெந்த இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ, எனக்கு என்னுடைய தூதர் வேண்டும், எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும், இந்த உலகத்தில் அவரை நேசித்ததனுடைய பிரதிபலனை மறுமை நாளில் நான் பார்க்க வேண்டும் என்று கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை அவருடைய கரம் பிடித்து அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் எந்த அந்தஸ்தை கொடுக்கிறானோ அந்த அந்தஸ்தில் நானும் போய் அவரோடு அமர வேண்டும் என்கிற ஆசை இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் உண்டுமோ அவர்கள் படித்து பார்க்க வேண்டிய வசனம் 4வது அத்தியாயத்தின் 67வது வசனம், ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், சுகதாக்களோடு இருப்பார்கள், நல்லடியார்களோடு இருப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள், அவர்கள் பிரிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் தான் அவர்களுக்கு மறுமையில் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு மறுமையிலே வேண்டுமானால் அந்த தூதரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அந்த தூதரின் மீது எப்படி நாம் அன்பு பாராட்ட வேண்டும்? அந்த தூதரை இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதர் கொஞ்சம் சீண்டினால் கூட, கேவலமாக ஒரு சித்திரம் வரைந்தால் கூட உலகமே கொந்தளிக்கிறது. அந்த கொந்தளிப்புக்கு ஒரு காரணம், ஒரு பின்னணி. அவர் எங்களுடைய தூதர்,
அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களை உயிரை காட்டிலும் மேலாக அந்த தூதரை நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நேசித்த ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் என்பதை மாறுதட்டி சொல்லுகிறான். நாம் அந்த தூதரை மறுமையில் அநியாயமாக இழந்துவிடக்கூடாது. அந்த தூதருக்கு எதிராக இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நியாயமும் கிடையாது. நாமெல்லாம் வளர்ந்து வருகிற வாலிபர்கள், பெரியோர்கள் இங்கே நிறைய உண்டு. தாய்மார்கள் இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலை வாழ்விலே மறந்து விடாதீர்கள். அது நியாயமே அல்ல. அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த தூதரை அனுப்பவில்லை. நம்மை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை. உஹது போர் முடிந்து எல்லோரும் திரும்ப விழும் பொழுது மதீனா முழுக்க காட்டுத்தீயை காட்டிலும் வேகமாக ஒரு செய்தியை முனாஃபிக்குகளும் யூதர்களும் பரப்பி விட்டார்கள். முஹம்மது உஹது போரில் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கிற வதந்தி காட்டுத்தீயை போல மதீனா முழுக்க பரவியது. அந்த உஹது போர்க்களம் முடிந்து எல்லோரும் திரும்ப வரும்போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அந்த கூட்டத்திற்குள் சென்று தேடுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த வயது முதிர்ந்த மூதாட்டியை தடுத்து நிறுத்தி இப்படி சொன்னார்கள், உங்களுடைய கணவன் இந்த போரிலே இறந்து போய் விட்டார், ஆகவே கணவனை நீங்கள் தேடாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த அம்மா தேட ஆரம்பித்தார்கள். உங்களுடைய பிள்ளையா தேடுகிறீர், அவரும் போரிலே இறந்து போய் விட்டார் என்று சொன்னார்கள். அந்த தாய்க்கு இருக்கிற ரெண்டு ஆதரவு, ஒன்று கணவன் ஒன்று பிள்ளை, ரெண்டு பேரையும் அந்த போர்க்களத்திலே பறிகொடுத்து விட்டார்கள். ரெண்டு பேரும் இறந்ததாக ஒரு சமுதாய போரிலே பங்கெடுத்த தோழர்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் அந்த அம்மாவுடைய காதிலே விடவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு மீண்டும் தேடுகிறார்கள். சஹாபாக்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே, அவருக்கு என்னானது, அவர் பஹ்து போர்க்களத்தில் இறந்து விட்டார் என்கிற செய்தி பரவுகிறது, அவருக்கு என்னானது? உடனே தோழர்கள் எல்லாம் அதோ வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை காண்பித்து கொடுத்தார்கள். அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருப்பதை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, இந்த ரெண்டு கண் கொண்டு நீங்கள் உயிரோடு இருப்பதை நான் பார்த்து விட்டேனே, எனக்கு ஏற்படுகிற இழப்பெல்லாம் ஒரு இழப்பே அல்ல என்று ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியை இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் பேச வைத்தார்கள் என்றால், தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, உலகத்திலே இருக்கிற எல்லோரையும் காட்டிலும் அந்த மதீனாவிலே வாழ்ந்த, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனி வரப்போகின்ற எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு நீங்காத இடத்தை அகிலத்தின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் பிடித்தார்கள் என்று சொன்னால் என்னங்க காரணம்? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல குடும்ப உறவா அல்ல. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லும் பகலும் உழைத்த ஒரு தூதர். நாமெல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செருப்பணிவது முதற்கொண்டு தலைவாறுகிற வரை இதை இப்படி செய்யுங்கள், இதை இப்படி செய்யுங்கள், உண்ணுகிற போது இதை இப்படி உண்ணுங்கள், உண்ணி முடித்தவுடன் கையை இப்படியெல்லாம் நீங்கள் கழுகுங்கள், மழைஜலம் கழிக்கும் பொழுது இப்படி செல்லுங்கள், நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு ஆட்சியாளருக்கு கீழ் இருக்கிற குடிமக்கள் வரை எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டி நெறிமுறையாக அனுப்பப்பட்ட அந்த தூதரை வெறுமனே நாவளவில் மட்டும் புகழ்ந்த அந்த தூதரை நம்முடைய வாழ்வில் பின்பற்றாமல் இருந்தால் அது நிச்சயம் பாசம் அல்ல. அந்த பாசத்திற்கு மறுமையில் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்கிற பாங்கோசை ஃபஜ்ருடைய நேரத்தில் என்னுடைய காதில் விழுந்தும் நான் தூக்கத்தை தியாகம் செய்து இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் பள்ளிக்குள் சென்று சுன்னத்தான தொழுகை தொழுது ஃபர்தான தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து நான் தொழுதால் நான் தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. தொழுகையை புறக்கணித்து விட்டு, குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையின் போது எல்லோரும் ஆழ்ந்து உறங்கி விட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது நியாயமாகுமாங்க? அதெல்லாம் ஒரு நியாயமா? அது தூதரை நேசித்ததாக ஆகுமா? அந்த தூதரை உலகத்தில் மட்டும் நாம் நேசித்தால் போதுமா? மறுமையிலே வேண்டாமா அல்லாஹ்வுடைய ரசூல்? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையிலே சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விட்டால் நம்மை மறுமையில் யாரும் காப்பாற்ற முடியாது, யாரும் நம்மை மறுமையிலே காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய வேதம், வஹி அடங்கிய திருக்குர்ஆன் தமிழிலே வெளிவந்து விட்டது. அந்த வேதத்தில் பக்கம் பக்கமாக அல்லாஹு தஆலா அந்த இறை தூதருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தியாயம் அத்தியாயமாக அந்த தூதரை நான் ஏன் இந்த பூமிக்கு அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பல வசனங்களில் அல்லாஹு தஆலா அந்த தூதரோடு சொர்க்கத்தில் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் என்ன வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
ஒரு சமுதாயம் இந்த பூமியில் சொர்க்கவாசிகளாகவே வாழ்ந்தார்கள். சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள் அந்த மக்கள், சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள் அந்த மக்கள், சொர்க்கவாசிகளை திருமணம் முடித்தார்கள் அந்த மக்கள், சொர்க்கவாசிகளை பிள்ளைகளாக பெற்றெடுத்தார்கள் தாய் தந்தையர்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு கடைத்தெருவில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த சமுதாயம் அந்த அந்தஸ்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? அந்த அந்தஸ்தை அந்த சமுதாயம் பெறுகிற வழிகாட்டி நெறிமுறையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி போதித்தார்களோ அந்த போதனையை நம்முடைய வாழ்விலே கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்டு பின்பற்ற வேண்டும். நாம் நேசிக்கின்ற நேசம் ஒரு போலியான நேசம். வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை உயிரோட்டமாக நான் நேசிக்கிறேன் என்றால் நான் தூங்கச் செல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை எப்படி தூங்கச் சொன்னார் என்று ஒரு கணம் யோசித்து பார்த்து நான் தூங்க வேண்டும். தூக்கத்திலே இருந்து எழுந்தால் என்ன ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதை ஓதிவிட்டு எழ வேண்டும். சுபஹானல்லாஹ். வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டி பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறுமையில் சொர்க்கம் செல்லுகிற திக்ருகளையும் துவாக்களையும் நமக்கு கற்றுத்தந்து மன்னரை வாழ்வில் கேட்கப்படுகிற கேள்வியெல்லாம் நமக்கு சொல்லித்தந்து இந்த கேள்வியை கேட்பார்கள் இந்த பதிலை சொல்லுங்கள் எல்லாம் நமக்கு போதித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் நமக்கு அழகுபட எடுத்து சொல்லி கேள்வியையும் பதிலையும் இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்து விட்டு சென்ற அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை வாழ்விலே மறக்கலாமா? வாழ்விலே மறந்து நடந்தால் அதை நியாயம் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி அல்ல தோழர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே. கடந்த காலங்கள் எப்படி நம்முடைய வாழ்விலே போயிருந்தாலும் நாம் மறுமை நாளில் 2 கண் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த பூமியில் சொல்லனா துன்பங்களை அனுபவித்த உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தோடு நிற்கிற அந்த சபை மறுமையில் எழுப்பப்பட்டால் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த மறுமை நாளில் இப்படிப்பட்டவர்களோடு நல்லவர்களோடு சஹாபாக்களோடு இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்து இந்த பூமியில் இறை தூதர்களாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களோடு அந்த அணியிலே போய் நாம் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் உங்களில் யாருக்கும் இந்த நிலை வர வேண்டாம் என்றார்கள். என்ன நிலை? மறுமையில் மனிதன் என்னென்ன பொருள்களை இந்த உலகத்தில் அபகரித்தானோ அந்த பொருளோடு மறுமையிலே வருவான். ஒட்டகத்தை திருடியவன் ஒட்டகத்தோடு, ஆடு மாடுகளை திருடியவன் ஆடு மாடுகளோடு தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுவான். பூமியிலேயே அது குறித்து உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து விட்டேன் என்று நான் சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லுகிற நிலை உங்களில் யாருக்கும் வர வேண்டாம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படியா உலகத்திலே வாழ்கிறோம்? ஒரு முஸ்லீம் என்றால் அவனிடத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாதீர்கள் என்று பிற மறுத்தவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய பொருளாதார சூழ்நிலை. வியாபாரத்தில் மோசடியா முஸ்லீம் சமுதாயம், கொடுக்கல் வாங்கலில் மோசடியா முஸ்லீம் சமுதாயம். ஏன் இந்த அவல நிலை? முஸ்லீம் என்றால் இந்த உலகத்திற்கே ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டாமா? நாங்களெல்லாம் உண்மையான இறை விசுவாசிகள், எங்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய சொந்த வாழ்வில் அனைத்து துறைகளிலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி யா ஐயுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபி ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி இயன்றவரை இந்த மார்க்கத்தை பின்பற்றி ஹராம் ஹலாலுகளை பேணி இந்த உலகத்தில் வாழ கடமைப்பட்ட நாம் எப்படி வாழ்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? இந்த தலைப்பு எங்கு பேச வேண்டிய தலைப்பு? அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நேசியுங்கள் என்று பேச வேண்டிய இந்த தலைப்பு இஸ்லாம் அல்லாதவர்களை கூட்டி வைத்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் இஸ்லாமிய சமூக மக்கத்து மத்தியிலேயே அல்லாஹ்வுடைய ரசூலை அறிமுகம் செய்து அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நேசிக்க வேண்டும் என்று பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி உருவானது? இந்த நிலை மாற்றப்பட வேண்டாமா? இந்த நிலைகளிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டாமா? மறுமை நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள், சுபஹானல்லாஹ். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தாகம் தீர்க்கிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் 50,000 வருடம் நீதி விசாரணைக்காக வேண்டி காத்து நிற்க வேண்டும். எத்தனை வருடம்? 50,000 வருடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியிலே மொழிபெயர்ப்பாளர்கள் கூட இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளில் தாகம் தீர்க்கிற ஒரு ஏற்பாடு, கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகம் இந்த உம்மத்திற்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அங்கே தாகத்திற்காக வேண்டி நீர் இருந்த எல்லோரும் வரும் பொழுது முதல் ஒரு சோதனை சாவடி வானவர்கள் நிற்பார்கள். யாரெல்லாம் ஐங்கால தொழுகையை பேணி இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள் முதல் சோதனை சாவடியில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த உம்மத்
முதல் சோதனை சாவடியை தாண்டி நீரிருந்த செல்லும். இரண்டாவது சோதனை சாவடியில் மீண்டும் ஒரு மலக்கு தடுத்து நிறுத்துவார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சப்தத்தை நான் கேட்பேன். நாமெல்லாம் கேட்போம். அவர்களெல்லாம் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், அவர்களெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள். வானவர்கள் திரும்ப சொல்லுகிற பதில், முஹம்மது அவர்களே, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாததையும் பொல்லாததையும் செய்த மக்கள் இந்த மக்கள். நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் வித்யத்துகளையும் அனாச்சாரங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் உருவாக்கிய மக்கள் இந்த மக்கள். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு மார்க்கத்தை விட்டும் தடம்புரண்டு சென்றவர்கள் இவர்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதருக்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்வார்கள்? சுஹக்கன் சுஹக்கன். ஒரு ஒட்டக மேய்ப்பாளன் ஒட்டகத்தை எப்படி அதிவேகமாக விரட்டுவானோ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டும் தூரமாகுங்கள், என்னை விட்டும் தூரமாகுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலை நம்மில் யாருக்கும் வந்துவிடவே கூடாது. உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எத்துணை முறை விசாரிக்கிறோம். உலகத்திலே முதலீடுகளை போட்டு ஒரு தொழில் செய்வதாக இருந்தால் அந்த தொழில் எப்படி செய்தால் கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அந்த பொருளை எங்கே போய் வாங்குவது, எப்படி வாங்குவது, எந்த ஊர் சுற்றி வாங்குவது, எங்கு வாங்கினால் மிக குறைந்த விலையிலே கிடைக்கும், அதிக லாபத்தை பெற முடியும் என்பதற்காக ஒரு தொழில் செய்யும் போது எவ்வளவு விசாரிப்பு செய்கிறோம். வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க சென்றால் எத்துணை கடை ஏறி இறங்குகிறோம். ஒரு உணவுப் பொருளானாலும் அரிகிற ஆடையானாலும் அது தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு இடங்களில் எவ்வளவு கரிசனையாக செயல்படுகிறோம். ஆனால் இஸ்லாம் என்று வரும் பொழுது மட்டும் யார் சொன்னாலும் நோன்பு வைக்கிறோம், யார் சொன்னாலும் பிரார்த்தனை செய்கிறோம், யார் சொன்னாலும் தஸ்பீஹ் செய்கிறோம், யார் சொன்னாலும் எந்த மாதத்தில் சொன்னாலும் எப்படிப்பட்ட அமல்களையும் நான் செய்ய தயார் என்று சொன்னால் உலக விஷயத்தை காட்டிலும் மார்க்கம் அவ்வளவு பின்தங்கிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா. 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை போய் பாருங்கள். இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அது சொல்கிறான். முழுமையாக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை பின்பற்றிய மக்கள் சொர்க்கம் சென்றிருக்கிறார்கள். அந்த மார்க்கம் தான் வேதமாக நபிமொழியாக இன்று வரை நம்முடைய கையிலே இருக்கின்றது. அரஃபா பேருரையில் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அழகுபட ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை உங்களுடைய வாழ்விலே பின்பற்றுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆகவே நாம் ஒரு நோன்பு வைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? நான் ஒரு 2 ரக்காத்து தொழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதார்கள்? நான் ஒரு பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய தூதர் அந்த பிரார்த்தனை எனக்கு எப்படி காண்பித்து தந்தார்? நான் செய்வது ஒரு தஸ்பீகாக இருந்தாலும் அதை எத்துணை முறை அந்த தூதர் என்னிடத்திலே என்ன சொன்னார் என்று பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? பார்க்காமல் என்னுடைய மனதிற்கு தோன்றியவாறு இவையெல்லாம் நன்மைதானே நன்மைதானே என நினைத்து நான் அமல் செய்ய வேண்டுமானால் எதற்கு அல்லாஹ் தூதரை அனுப்புகிறான்? நாம நம்முடைய அறிவுக்குட்பட்டு எல்லாம் நன்மையான காரியம் என்று செய்யலாமே, எதற்கு அல்லாஹ் வேதத்தை அனுப்புகிறான்? அல்லாஹ் வேதத்தை அனுப்பியதும் தூதரை அனுப்பியதும் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை போதிக்க வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜ்ரிலே 2 ரக்காத்து தான் தொழ வேண்டும் என்றால் அது 3ஆக தொழ முடியாது, 4ஆக தொழ முடியாது. இந்த வேறு வழியில் இருக்கிற எல்லோரும் தீர்மானம் போட்டு மக்ரிபை 4 ரக்காக தொழுவாம் என்று சொல்லி முடிவு செய்து தொழ முடியுமா? முடியாது. ஃபஜ்ரிலே 2 என்றால் 2 தான் தொழ முடியும், மக்ரிபிலே 3 என்றால் 3 தான் தொழ முடியும். குர்ஆன் ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை. திருக்குர்ஆன் அது தக்பீரில் மட்டும்தான் ஓத முடியும். ருக்குவிலும் சுஜூதிலும் போய் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவை ஓதினால் கூட அந்த தொழுகையினுடைய நன்மை நமக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு துல்லியமாக வரையறுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழச் சொன்னார்களோ அப்படித்தான் தொழ வேண்டும். என்னை எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழுது அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்க வேண்டும். அப்படி நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்க வேண்டும். ஆகவே காலம் காலமாக எது மார்க்கம் எது இஸ்லாம் என்று பின்பற்றி வந்தோமோ அப்படியே வாழ்ந்து விடுவோம் என்று நினைத்து மறுமையிலே ஏமாந்து போய் விடாதீர்கள். உலகத்தில் செய்கிற வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட உடலிலே ஆரோக்கியமும் பொருளாதாரம் இருந்தால் அந்த நஷ்டத்தை உலகத்திலே ஈடுகட்டலாம். உலகத்தில் ஏதாவது இழப்புகள் நமக்கு ஏற்பட்டால் அந்த இழப்பை சரி செய்கிற வாய்ப்பு இருந்தால் சரி செய்யலாம். அமல்களில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் மறுமையிலே போய் நின்று கொண்டு 2 ரக்காத் தொழ முடியுமா? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒரு காரியத்தை யார் செய்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே
அல்லாஹ்வுடைய ரசூலை இழிவாக பேச வந்தவர்கள் அல்ல நாங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை குறைத்து மதிப்பிட்டு இந்த சமுதாயத்தில் பேச வந்தவர்கள் அல்ல நாங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் ஏமாந்து விடாதீர்கள் என்று விழிப்புணர்வு அடைய செய்ய வந்தவர்கள் நாங்கள். இதே போல மறுமை நாளிலே சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் துரத்துகிற கூட்டத்திலோ, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோடு பேச மாட்டேன், உங்களை பரிசுத்தப்படுத்தவே மாட்டேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிற ஒரு கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்தால் யார் நம்மை மறுமையிலே காப்பாற்றுவார்கள்? யார் நம்மை மறுமையிலே காப்பாற்றுவார்கள்? எல்லோரும் ஒவ்வொரு மனிதர்களை மறுமையில் அவருடைய இஷ்டப்படி பரிந்துரை செய்து காப்பாற்றுகிற நீதிமன்றம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். நல்லவர்கள் தப்பிக்கிற நீதிமன்றமா அந்த நீதிமன்றம்? உலகத்தில் இருக்கிற நீதிமன்றங்களை மனிதன் விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி சட்டை பையுக்குள் போட்டு நீதிமன்றத்தோடு விளையாடுகிற துனியா இந்த துனியா. ஆனா மறுமை அப்படியா? நபிமார்கள் எல்லாம் பயந்து நிற்கிற நீதிமன்றம் அந்த நீதிமன்றம். அல்லாஹ் நம்மை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பினானே தூதராக, அந்த சமுதாயம் விசாரிக்கப்படும், அந்த தூதரும் விசாரிக்கப்படும். அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன கேட்க போகிறானோ, அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன விசாரணை செய்ய போகிறானோ, நபிமார்கள் நடுநடுங்கி நிற்கிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் எது பேசும் தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த நாளில் துணிச்சலாக அல்லாஹ்விடத்தில் எது பேசும் தெரியுமா? நாம் செய்கிற நல்ல நல்ல அமல்கள். நாம் செய்கிற நல்ல நல்ல அமல்கள். நாம் யாரை பிடித்து சொர்க்கம் செல்லலாம் என்று பகல் கனவு கண்டோமோ அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆன் பட்டியலே போடுகிறான். அவர்கள் மறுமையில் மறுத்து விடுவார்கள், உங்களுக்கு எதிராக பேசுவார்கள், அல்லாஹ்விடத்திலே சத்தியமிட்டு சொல்வார்கள், யா அல்லாஹ் அவர்கள் என்னை வணங்கவில்லை, பிரார்த்தனை செய்யவில்லை, நான் அவர்களை அப்படி உலகத்தில் போதிக்கவே இல்லை. எல்லோரும் மறுத்து விடுவார்கள். யாரையும் நம்பி உலகத்தில் அமல்களை மட்டும் பாழாக்கி விடாதீர்கள். செய்கிற அமலை மிக தெளிவாக செய்யுங்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதின் ஸஅனி யுனி. தாயும் தந்தையும் மனைவியும் மக்களும் உற்றார் உறவினர்களும் உங்களை விட்டுவிட்டு அந்த மறுமை நாளில் ஓடி விடுவார்கள். என்ன காரணம்? நமக்கு என்ன நிலை? நம்முடைய தாய் எப்படி போனாலும் சரி, நம்மை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய தந்தை எப்படி போனாலும் சரி, நம்முடைய நிலைமை என்ன என்று எல்லோரும் துடிதுடிக்கிற நாள் அந்த நாள். நம்முடைய தாயும் தந்தையும் நம்மை கைவிட்டு ஓடும்போது அல்லாஹ்விடத்திலே பேசும், அல்லாஹுவே நாங்கள் தான் குர்ஆன், அல்லாஹுவே நாங்கள் தான் குர்ஆன். ஆம், யார் சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் 2 அத்தியாயங்களை யார் தன்னுடைய வாழ்வில் சொந்தமாக ஓதி வருகிறார்களோ அந்த 2 அத்தியாயமும் பறவை கூட்டங்களைப் போல, மேக கூட்டங்களைப் போல திரண்டு வரும் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ் நாங்கள் தான் குர்ஆன். இந்த அடியான் ஓதினான், உள்ளத்திலே பாதுகாத்தான், தொழுகையிலே ஓதினான், அதன்படி வாழ்ந்தான், பிற மக்களுக்கும் எடுத்து சொன்னான். யா அல்லாஹ், ஆகவே எங்களுடைய பரிந்துரையை ஏற்பாயாக. ஓதுகிற திருக்குர்ஆன் பேசுகிற நாளை சந்திக்கின்றவர்கள் நீங்களும் நானும். யா அல்லாஹ் நாங்கள் தான் நோன்பு, யா அல்லாஹ் நாங்கள் தான் நோன்பு. பகல் முழுக்க 13.5 மணி நேரம் பட்டினி கிடந்தான். அனுமதிக்கப்பட்ட பல காரியங்களை உனக்காக வேண்டி ஒதுக்கி வாழ்ந்தான். யா அல்லாஹ், என்னை கண்ணியப்படுத்தியதைப் போல அவனை இந்த நாளில் நீ கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். நோன்பு பேசுகிற நீதிமன்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும். ஆகவே சொந்த வாழ்வில் அமல்கள் வேண்டும். எப்படிப்பட்ட அமல்? அல்லாஹ் அங்கீகரித்த, அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்த, முத்திரை குத்தப்பட்ட அமல் நம்முடைய வாழ்விலே வேண்டும். இன்றைக்கு இலங்கை நோட்டுகளை கொடுத்து பொருள் வாங்குகிறோம் என்றால் என்ன காரணம்? அந்த நோட்டிலே அரசாங்க முத்திரை உண்டு, அரசாங்க கையெழுத்து உண்டு. நாளைக்கே இந்த கவர்மெண்ட் 5000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று ஒரு அறிவிப்பு செய்தால் வீட்டில் இருக்கிற பணத்தை, வங்கியில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து குழந்தைகளுக்கு விளையாடத்தான் கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? இந்த நோட்டு எதுவரை செல்லும்? அரசு அங்கீகாரம் இருக்கிற வரை தான் அந்த நோட்டு செல்லும். அதுதான் அமல்களுக்கு ஒரு உதாரணம். நானாக செய்கிற அமல், நானாக நோட்ட நோன்பு, எனக்கு தோன்றிய விதத்தில் நான் செய்த துவா, நான் செய்த திக்ர், இவைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு மறுமையிலே செல்லும் போது அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முத்திரை உண்டுமா இல்லையா என்று பரிசோதனை செய்துவிட்டு, இல்லை விட்டால் தள்ளுபடி செய்கிற ஒரு நிலை உருவானால் எதை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியும்? எதற்காக வேண்டி இவ்வளவு பாடுபட்டு தொழுகிறோம்? எதற்காக வேண்டி சம்பாதித்த காசுகளை எல்லாம் ஈரலை அறுத்து கொடுப்பதைப் போல் ஒரு உணர்வோடு ஜக்காத்து கொடுக்கிறோம்? ஏன் தர்மம் செய்கிறோம்? ஏன் பகல் முழுக்க நோன்பு வைக்கிறோம்? ஏன் வசதியோடு இருந்து ஹஜ்ஜுக்கு செல்கிறோம்? ஏன் இவ்வளவு இபாதத்துகளை செய்வதற்கு என்ன காரணம்? மறுமையிலே நரகத்திலே இருந்து யா ஐயுகல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா
ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்குத்தானே இவ்வளவு பாடு இந்த உலகத்திலே படுகிறோம். இவ்வளவு நன்மைகளையும் செய்து மறுமையில் அந்த நன்மைக்கு எந்த கூலியும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால், உங்களுடைய நேசமெல்லாம் உண்மையான நேசமல்ல என்று அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் என்ன நிலைமை ஏற்படும்? மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் நாமெல்லாம் நரகத்திலே இருந்து நம்மை காப்பாற்றி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நம் மீது பாசத்தையும் நேசத்தையும் செலுத்தி எதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். எதையெல்லாம் மார்க்கத்திற்கு எதிரானது என்று சொன்னார்களோ அவைகளை விட்டும் ஒதுங்கி வாழ வேண்டும். எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தருகிற காரியம் என்று பெரும்பாவங்கள் என்று சொன்னார்களோ அந்த பெரும்பாவத்திலே இருந்து விலகி வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பாவங்களை செய்தால் அந்த பாவத்திற்கு என்ன பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த பரிகாரத்தை செய்து உலகத்திலே வாழ வேண்டும். சுருக்கம், அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் ஒரு இறுதி தூதர். அவர் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி வந்த தூதர். அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உண்டு என்கிறான். அந்த தூதர் சொன்னதை சொன்னபடி கேட்டு நடங்கள் என்று சொல்லுகிறான். அதன்படி அந்த தூதருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் குடும்பம் குடும்பமாக பின்பற்றி அந்த தூதரை நம்முடைய வாழ்வில் உண்மையாக நேசிக்க வேண்டும். நேசம் ஒன்று, செயல்பாடு நேர்மாறானது என்றால் மறுமையிலே சொர்க்கத்தையும் அந்த தூதரையும் நாம் இழந்து விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை கவலையோடு உங்கள் மத்தியில் பரிமாறுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே சொல்லப்படுகிற விஷயத்தில் உங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்கிற விதத்தில் சத்தியம் ஏதாவது இருப்பதாக உங்களுக்கு தென்பட்டால் வாழ்விலே கட்டாயம் நீங்கள் தாமதம் இல்லாமல் பின்பற்றுங்கள். காரணம், சத்தியத்தை தாமதிக்க இந்த துனியாவில் நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. திடீரென மரணித்து விடலாம். இரவிலே தூங்கச் செல்லும் போது கூட அந்த நாள் நமக்கு நிச்சயமாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆகவே மரணம் நம்மை பின்தொடர்ந்து வருகிற காரணத்தினால் சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால், படித்தால், கேட்டால் தாமதமில்லாமல் தன்னுடைய வாழ்விலை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மறுமையிலே நஷ்டத்திற்குரியவர்களாக நீங்களும் நானும் மாறிவிடவே கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வில் நாம் செய்து போன பாவங்களையும் குற்றங்குறைகளையும் அல்லாஹ் மன்னித்து நாம் செய்கிற நற்கர்மங்களின் கூலியை அல்லாஹு தாலா நிறைவாக மறுமை நாளிலே தந்து அல்லாஹு தாலா மறுமை நாளில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல, சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மட்டுமல்ல, நபிமார்களோடு ஆதம் நபி நம்முடைய தந்தையிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத்துல் ஆலமீன் வரை எல்லா நபிமார்களோடும் சொர்க்கத்தில் இதே போல குடும்பமாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பானாக. வஆகிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.